எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லித் தருகின்ற பாடம், யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை நாம் தருகிறோம். இது யார் சொல்ற செய்தி? وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அறியாத புறத்திலிருந்து ரப்பல் ஆலமீன் நமக்கு ரிஸ்கை தரான். அல்லாஹ்வை நீங்க பயன்படும். அல்லாஹ்வை பயந்துட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறியாத புறத்திலிருந்து ரிஸ்கை தரான். எப்படி ரிஸ்கை தரான்? எந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் தஆலா பட்டையா விட மாட்டான். எந்த மனிதனையும் பட்டையா விட மாட்டான். யாரையுமே பட்டையா விட மாட்டான். இது அக்கீதா பிரச்சனை. இந்த அக்கீதா பிரச்சனை ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். உலமாக்கள் சொல்லுவாங்க, லக்கும் தீனுக்கும் வலியது. முதல்ல அர்த்தம் என்ன பண்ணணும்? லக்கும் தீனுக்கும் வலியது. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இது நடைமுறைக்கு சொல்லப்பட்ட செய்தியை தவிர அக்கீதா. சரி, உங்களுக்கு உங்க மார்க்கம், எனக்கு என் மார்க்கம். ஆனா எனக்கு எங்க அல்லாஹ் தர்றான், உனக்கு அல்லாஹ் தர்றான்னு சொல்ல முடியாது. இதுதான் இங்கே உள்ள எல்லாரும் அப்படிதானே சொல்றோம். உங்க எல்லாம் அவனுக்கு தருவோம், எங்க எல்லாம் எனக்கு தரலாம். தப்பு. உன்னுடைய வழி வேற, என்னுடைய வழி வேற, அதான் உண்மை. ஆனா உனக்கு யார் தர்றா? அல்லாஹ் தர்றா. எனக்கு யார் தர்றா? ஏன் அல்லாஹ் தான் தர்றா. உனக்கு யார் தர்றா? ஏன் அல்லாஹ் தான் தர்றா. ஏன்னா அவன் தான் படைச்சது. மற்றவர்கள் எல்லாத்தையும் படைப்பவன் ஒருவன், அழிப்பவன் ஒருவன், எண்ணமளிப்பவன் ஒருவன், எண்ணத்தை புடுங்குகிறவன் ஒருவன். அப்படி பலதை வச்சிருக்கான். ஆனால் நம்மளோட அப்படி இருக்கு. எல்லாத்தையும் படைச்சவன் அவன் தான், பரிபாலிப்பவன் அவன் தான், ரிஸ்கி தரவன் அவன் தான். அதனால உனக்கு சேர்த்து நமக்கு தர. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அது வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அது வரணும். எந்த சக்தியும் நம்மளால் அழிக்க முடியாது. நீ பார்க்கையில் எடுத்துக்காட்டு, தானன்றாக அப்பாவை முடிச்சவர்களும் அதை அழிச்சிருக்கிறான். ஷத்தா அவன் யார்? ஷத்தா கேள்விப்பட்டீங்களா? உலகத்தில் சொர்க்கத்தை கட்டியவன். அல்லாஹ்வுக்கு போட்டியா சொர்க்கத்தை உலகத்தில் கட்டினாங்க. உலகத்துல அல்லாஹ்வுக்கு போட்டியா கட்டினான். ஷாமிலின் ஒரு கருணான். அவன் யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அவனுக்கு பேர் ஷாமிலி. ஆனா அவனுக்கு அசல் பேர் மூசா. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவருடைய குதிரை வருது. அந்த குதிரையுடைய அவர் வர்றார். அந்த குதிரையுடைய குளம் பட்ட இடத்துல புல்லு முளையுது. இதுதான் அடையாளம். அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் கீழே நிப்பாட்ட வச்சுட்டு அவங்க திருசனாமலைக்கு மேலே போனாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டி மாற்றிட்டான். எல்லாத்தையும் எதை வச்சு மாத்தினா? அந்த மண்ணை வச்சு மாத்தினா. எப்படி மாத்தினா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவனை பத்தியும் அவனுடைய செயலை பத்தியும் அவன் செஞ்ச விதத்தை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? காடை மாடுகளை தெய்வமாக ஆக்கி கொண்டதன் காரணத்தினால் அழிவில் சென்று விட்டார்கள். இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. கீழே நிற்கக்கூடிய மக்கள்லாம் உண்டாங்க. ஒரு காலமாட்ட செஞ்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய குதிரை பட்ட இடத்துல புல்லு முளைச்சுவையா அந்த மண்ணை எடுத்து வச்சுருந்தா அந்த மண்ணை எடுத்து போட்டால் அது உயிர் வந்துச்சு. இதுதான் முதல் குர்ஆன் சொல்லி தருகிற பாடம். சத்தியம். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். இதனுடைய எந்த சக்தி கிடையாது. லாமானி நிமாத்தை இந்த வலாமுத்திய நிமாமனத்தை அல்லாஹ் கொடுக்க நானிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுத்துட்டா யாராலையும்
இது நம்முடைய சரியா. இப்போ நான் விஷயத்துக்கு வந்தேன். ஒரே விஷயம்னா அவனுக்கு யாரும் உணவளிக்கிறது, நமக்கு யாரும் நம்ம எல்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு கூடாது. அதே மாதிரி இந்த தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் சொல்றாங்க தமிழ் படம், அது நம்ம பண்ணக்கூடாது. தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பானாக்க இந்த வெஞ்சியாரம் தானே இருக்கிறான், பாயகம் தானே இருக்கிறான். அவன் நம்பிக்கை தெரியுமா, எங்கும் வியாபித்து இருப்பான். இந்த லைட் இருக்குது, லைட் இருக்கிற இடம் ஒண்ணுதானே, அந்த லைட்டுடைய கதிர்கள் வெளிச்சங்கள் எல்லாருக்கும் பரவி. அது மாதிரி ரப்பு ஒரே இடத்துல இருக்கிறான். அது சொல்ல அல்லாஹ்வுடைய அரிசியில் இருக்கிறான். ஆனா அவனுடைய பார்வை அதான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, யார் கொடுக்கிறது, எண்ணம் அளிப்பது யார், அவனுக்கு எண்ணம் அளிக்கிறது யார், எனக்கு எண்ணம் அளிக்கிறது யார். விஷயம் ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னு சொன்ன, நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அக்கிதாக்குள்ள என்ன அடங்கிருக்கு. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு தாளாட்டும் போது அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நான் நாரா போடுறேன், போனை கையில் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைய தூங்குறதுக்காக வேண்டி என்னென்ன வித்தைகள் அப்ப செய்வாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் செய்யல. அதனால அந்த ஈமான் சரியா இருந்துச்சு, செயல் நல்லா இருந்துச்சு, ஒழுக்கமுள்ளவனா வந்தான், வாழ்ந்தான். நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதாங்க, வெரி சிம்பிள். அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய உறவு நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய அக்கீதா நமக்கு வேணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நான் உணர வேண்டும் என்றால் என்னுடைய நாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க. கொஞ்சம் கற்றுக்கொண்டு சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். இது அர்த்தம், இந்த பிஸ்மில்லாஹ்வோட அர்த்தம் உலமாக்கள் கேளுங்க. நம்ம சொல்லுவோம் அளவற்ற அல்லாஹ்வும் அன்புடைய ரூபாய்க்கு அல்லாஹ்வின் பேரை கொண்டு தூக்குறீங்க. இது வந்து அர்த்தம். இது வந்து மேற்பூச்சு மேற்பொருள் மேல அது மாதிரியான அர்த்தம். இது உண்மையான அர்த்தம் என்ன, அதை மட்டும் சொல்றேன். இப்ப புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. யார் ஆளுங்க நாம் அல்லாதவர்களுக்கு, ஈமான் அல்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டாதவர்களுக்கு யார் கர்ணம் அளிப்பது, நமக்கு யார் கர்ணம் அளிப்பது. தெளிவாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அதான் அர்த்தம். இன்னும் ஆரம்பிக்கிற வார்த்தை இல்லை, இறுக்கமான இல்லை. அதுல ஒன்று இருக்கு, உள்ள மறைஞ்சிருக்குது. அன்னைக்கு நான் சொன்னது மாதிரி அந்த இரண்டும் அவ்விரண்டும் சொல்லுறது அது மாதிரி ஒரு இடத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது. இப்திதாங்கிற வார்த்தை, அதை வச்சுதான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்றோம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு துவக்கிறேன். அல்லாஹ் ஒரிஜினல். அப்ப ரஹ்மான் ரஹீம் என்ன, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சிஃபத்துல் வாஜிஸ். அவன் இலக்கண பிரகாரம் சிஃபத் என்றால் இந்த அல்லாஹ்யா காட்டுவதுதான் சிஃபத். அந்த சிஃபத்துக்கு மேல சிஃபத் ரஹ்மான் ரஹீம். அப்ப எப்படி அர்த்தம், அல்லாஹ்வுடைய பேருக்கு நான் துவக்கிறேன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அர் ரஹ்மான். இதான் முதல்ல வருது, கவனிங்க. எது வருது முதல்ல, அர் ரஹ்மான். இந்த ரஹ்மானுக்கு அர்த்தமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட என்னுடைய படைப்புகள் அனைத்துக்கும் மரணம் அளிப்பவன். அவன் ஈமான் உள்ளவனா இருக்கட்டும், ஈமான் இல்லாதவனா இருக்கட்டும், அவன் யாரை சார்ந்தவனா இருக்கட்டும், எது சம்பந்தப்பட்டவனா இருக்கட்டும், என்னுடைய படைப்பு என்ற விதியில் அவனுக்கு நான் அவமதிக்கிறேன். அப்படிப்பட்டவன் தான். அடுத்த என்ன வருது சொல்லுங்க, ரஹீம். இந்த ரஹீமுக்கு மட்டும் விசேஷமாக குறிப்பாக என்னுடைய நல்லடியார்களான என்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். அவனுக்கு மரணம் அளிப்பது என்னுடைய, எனக்கு மரணம் அளிப்பது என்னுடைய ரப்பு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு பழக்குங்க. நீங்கள் அனுப்பிருக்கா சொல்லுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் காலெடுத்து வையுங்கள், ஜெயம். காரணம் ஏறுங்கள், ஜெயம்.
சைக்கிள் ஏறுங்க ஜெயம், பைக்கில் ஏறுங்க ஜெயம். வீட்டுக்குள்ள போகும்போது ஒன்று தெரியாது துவாக்கள் தெரியாது, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் போங்க. வெளியில கிளம்பும் போது தவக்கல்து அலல்லாஹ், இதான் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து நான் புறப்படுகிறேன். நீங்க போயிட்டு திரும்ப வரவங்க 2 மலாய்க்குமார்களை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறாங்க. எனவே அன்பு சார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் ஜும்மாவுடைய நாள். இன்றைய ஜும்மா அநேகமாக இந்த ரமலானுடைய இன்னொரு ஜும்மா இருக்கா, ஆனா ரமலானுடைய ஜும்மா இது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இந்த ரமலானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ரமலானா இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரப்புடைய கிருபையினால நீங்க எல்லாருமே இந்த ஒரு சின்ன இபாதத்தை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிற இந்த இபாதத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் சொல்லு போட சொல்லுங்க சாப்பாடு. நீங்க வெறும் பிஸ்மில்லாஹ் சொல்லி மட்டும் சாப்பிட்றது இல்லை. சாப்பாடு ஆக்கும் போது அரிசியை கொடுப்பது, தண்ணி எடுக்கும் போது, தண்ணி குடிக்கும் போது எல்லாத்துக்கும் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜித் நபவியிலே ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சாப்பிடுகிறவங்க பார்த்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து என்ன சொன்னாங்க, அப்படியே கோபத்தை கொப்பளிக்கிறாங்க. கண்ணு 2 நெருப்பா போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு 2 நெருப்பு சிவப்பா இருக்குது. அவ்வளவு கோபத்தை பார்க்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் போய் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் உண்மை, சத்தியம். சாப்பாடு ஒன்றும் புரியல, கோபப்பட்டார்கள். இருந்து சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தப்ப அவர் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்து விட்டார். சாப்பிட சாப்பிட அவர் சாப்பிடவில்லை, அவரோடு சேர்ந்து ஷைத்தான் சாத்தான் சாப்பிடுகிறான். சைத்தான் கொண்டே இருக்கிறான். அருமையான சைக்காலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாடங்கள் அத்தனையுமே. அப்போ நீரை பார்த்துக்கிட்டப்ப சன்னாத்து கோபம் சாப்பிடுறான். கடைசி ஆஹா நான் பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்து விட்டேனே, பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு வாஹிருஹு என்று சொல்லி கடைசி ஒரே ஒரு கவலை இருந்துச்சான். அதை தூக்கி சாப்பிட்டதோட அந்த ஷைத்தான் எரியுது ஓட அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சார்கள். சரியானது. நான் வேணா கொஞ்சம் இலகுவான தமிழ்ல உங்களுக்கு சொல்லாமே தவிர அது சரியான இந்த பழக்கமான பிள்ளைகளுக்கு இந்த ஜும்மாவில் உங்களுக்கு நான் தருகின்ற பாடம் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் முதல்ல நம்ம கையாளணும். பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, பாதுகாக்கணும். பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, எல்லாமே சரீர வித்தியாதி எல்லாம் சொல்லுங்க. ஷிஃபா, நான் நோய் நிவாரணம் அளிப்பதில் என்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை. நாம் சாப்பிடுகிற அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத நோய் அப்படி பிடிக்கிறதெல்லாம் அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டா அந்த நோயே வராமல் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வேலை நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கேமத்தில் எந்திரிச்சு என்னை கேட்டாலும் அல்லது உங்களை கேட்டாலும் நம்ம 2 பேரும் சாட்சி சொல்ற அமைப்புல பிஸ்மில்லாஹ் கொண்டு ஆரம்பிக்கலாமா? அடுத்த ரமலானையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இந்த பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வை பேரை கொண்டு எல்லா காரியமும் செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் தெம்பையும் தெரிவையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி